ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 10 காஞ்ச மிளகா விதை ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன், அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சேர்த்துனா நல்லா மணமாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வணக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட நம்ம தட்டி போட்டால் சிக்கனோட அது கலக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு. நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிலே நம்ம இது செய்யலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வரல வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. நமக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் இதை நல்லா சுண்ட வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இதெல்லாம் நல்லா சுண்டிடும். இந்த மிளகாயோடைய காரம்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க சிக்கனில், பாருங்கள். இப்போ நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாங்க. நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.